பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். புரட்டாசினாலே நமக்கு ஒண்ணு ஞாபகம் வரும் தெரியுமா? மாலை அமாவாசை வந்துடும். மாலை அமாவாசை அமாவாசையிலேயே நம்ம செய்யக்கூடியது என்ன? ஆடி, தை, மாலையம், இந்த 3 அமாவாசை சொல்லியிருக்கேன். பித்ருக்களுக்கு இது செஞ்சா பித்ருக்களுடைய சாபம் விலகும்னு சொல்லியிருக்கேன். நிறைய சில பேர்களுக்கு மாலை அமாவாசையெல்லாம் பண்றதே கிடையாது. சில பேருக்கு சுச்சுவேஷன், ஆஃபீஸ் சுச்சுவேஷன், இல்லை பிஸ்னஸ் சுச்சுவேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வெளியூர்ல இருப்பாங்க. ஸோ அந்த டயத்துல இந்த மாலை அமாவாசைக்கு நான் விரதம் இருப்பேன். இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணா எனக்குள்ள இந்த பித்ருதோஷங்கள் களையும் அப்படின்னு என்ன பண்ணலாம்னு சொல்லித்தரேன். அதுக்கு அடுத்தது, ஏற்கனவே நீங்க ஜாதகம் பார்த்துருக்கீங்க. அந்த ஜாதகத்துல பித்ருதோஷத்துக்கு அங்க போ, இங்க போ, அங்க செய், இங்க செய், இந்த பரிகாரம் செய்யலாம் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது இந்த மாலை அமாவாசை. இந்த மாலை அமாவாசைக்கு என்ன பண்ணா பித்ருதோஷத்திலிருந்து நமக்கு விலக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது, யார் பண்ணணும், என்ன பண்ணணும், எங்க பண்ணலாம்ங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். இது நீங்க கவனமா கேட்டுட்டு செய்யுங்கோ. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பித்ருதோஷம் உங்களை விட்டு விலகி போயிடும். கேக்குறீங்களா? என்ன பண்ணணும்னு சொல்றேன், கேட்டுட்டு நீங்க செய்யுங்க. அவ்வளவுதான். இந்த பித்ருதோஷத்திலிருந்து விலக்கு உங்களுக்கு கிடைச்சிடும், கண்டிப்பா கிடைச்சிடும். பட் என்ன ஒன்னே ஒண்ணுன்னா, நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் கிடைக்கும். இந்த அப்ப அப்படியே செஞ்சா கிடைச்சிடும் அப்படின்னா கிடைக்காது. தெய்வீக கடாட்சமாக மனசார செஞ்சா அதுக்கான பலனே தனி. ரைட்டுங்களா? நான் சொல்றேன் எப்படி பண்ணா அந்த பித்ருதோஷத்திலிருந்து விலகி உங்களுக்கு நல்லது நடக்கும். பித்ருதோஷத்தினால கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. பித்ருதோஷத்தினால கல்யாண தடைகள் நிறைய பேருக்கு இருக்கு. அதெல்லாமே இந்த மாலை அமாவாசையிலிருந்து விலகி போயிடும். எப்படி என்ன பரிகாரம் பண்ணா விலகுங்கிறத நான் சொல்றேன். இந்த மாலை அமாவாசை நான் பண்றதில்லை. எத்தனை பேர் இருக்கீங்க? எவ்வளவோ பேர் இருக்கீங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் மாலை அமாவாசைக்கு போவேன், ஐயர் உட்கார்ந்து இருப்பாரு, எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுப்பேன், மாலை அமாவாசை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து படையல் போட்டு சாப்பிட்டுருவேன். ரைட்டுங்களா? அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆன ஒரு பரிகாரம். இத செஞ்சா நீங்கள் பித்ருதோஷத்திலிருந்து விலகி உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறது தான் இதோடைய தாத்பரியம். பட் நம்பிக்கை மட்டும்தான் இதுக்கு வேணும், வேற எதுவுமே வேணாம். ரைட்? இப்ப செய்யுங்க. இந்த மாலை அமாவாசை அன்னைக்கு காலையில ஏந்திரிச்சு குளிச்சுட்டு ஆத்துக்கு போறவங்க ஆத்துல போயிட்டு தர்ப்பணம் பண்ணிட்டு வந்துருவாங்க இல்லையா? எள்ளு தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு அந்த ஐயருக்கு காய்கறிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சம்பாவனை கொடுத்துட்டு வந்துடுவீங்க. இப்ப உங்க வீட்டுக்கு வந்துட்டு படையலுக்கு முன்னாடி எல்லாம் வச்சிருவீங்க, இலையெல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் போட்டு படைக்கிறதுன்னு என்ன, நெய்வேத்தியம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நான் சொல்றேன். 100% செய்யுங்க. பூ எடுத்துக்கோங்க, உதிரிப்பூ, துளசி எடுத்துக்கோங்க. இறந்த முன்னோர்களை நினைச்சு, அதாவது நீங்க ஆத்துக்கு போயிட்டு வந்து இல்ல நான் அமாவாசை தர்ப்பணம் எல்லாம் பண்றதே கிடையாது, ஆனா படையல் மட்டும் போடுவேன் அப்படிங்கிறவங்க, இந்த 2 பேருக்கு இப்ப நான் சொல்றேன். அந்த 2 பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த படையலை போட்டுட்டு பூ இருக்குல்ல, பூ கொஞ்சம் உதிரிப்பூக்களை கையில வச்சுட்டு, கையில எடுத்துட்டு அப்படியே உங்க இறந்து போன முன்னோர்கள் அனைவரையும், தாத்தாக்கு பாட்டி எல்லாரையும் நினைச்சுண்டு மனசார வேண்டிக்கோங்க. மனசார நல்லா வேண்டிண்டு நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் என்ன தெரியுமா? ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணாய. கரெக்ட். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். சொல்லுங்க பார்க்கலாம், இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணாய சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிட்டு கையில இருக்கிற பூவை அந்த படையலை தாண்டி அவரோட போட்டோ வச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்கு அவரோ யார் போட்டோவோ அவங்களுக்கு அப்படியே போட்டீங்கன்னா, நீங்க அவருக்கு மட்டும் பண்ணல படையல், அவங்களுடைய சந்ததிகள் மேல, அதாவது மூதாதையர்களுக்கும் சேர்த்து செய்யக்கூடியதுதான் இந்த மாலைய அமாவாசை. பண்ணிட்டீங்களா? நீர் விழாவி
நீர் விழாவிடுங்க. விழாவி இந்த படையலோட அப்படியே சாப்பாட்டை எடுத்து அந்த வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடணும். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம். இதுக்கு பேர் என்ன? முன்னோர்களுக்கு நிவேதனம் செய்த பொருளை இவங்க உட்கொண்டால்தான் அவங்களுடைய ஆசீர்வாதமும் கடாட்சமும் கிடைக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, மாலை அமாவாசை பண்ணியாச்சா? படையல் போட்டாச்சு, படையல் எடுத்து சாப்பிட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப ஏந்துருங்க, நேர வெளியில வாங்க. 5 பேருக்கு அன்னதானம் கண்டிப்பா கொடுத்தாகணும். ஹோட்டல்ல வாங்கி கொடுங்க, இல்ல வீட்டுல பண்ணது கொடுத்தாலும் சரி. ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தா சரி. ஆனா 5 பேருக்கு நீங்க அன்னதானம் கண்டிப்பா பண்ணணும். தயவு செஞ்சு அந்த அன்னதானம் பண்ணும்போது பேக்கிங் அப்படி தூக்கி போடாதீங்க. கையில கொடுங்க, கையில கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க வந்துருங்க. இது சரி. வெளியூர்ல இருக்கேன், நான் ஃபாரின்ல இருக்கேன், வெளியூர்ல இருக்கேன், என்ன பண்ணலாம்? ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லித்தரேன். மகாலய அமாவாசை அன்னைக்கு உங்க வீட்டு பக்கத்துல என்ன கோவில் இருக்கோ, அதாவது பெருமாள் எல்லாம் சேர்ந்துதான் இருக்கும், நேரா அந்த கோவில்ல போய் இந்தியன் மணி 501 ரூபாய் அந்த உண்டியல், அதாவது உண்டியலா தட்டிலேயே கொண்டு போய் சேர்த்துட்டு, அல்ல உண்டியல்லையே சேர்த்துட்டு அந்த சுவாமியை கும்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த சன்னிதானத்துல உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க. இது கடல் தாண்டி இருக்கிறவங்களுக்கு. இந்த ஊர்லயே சில பேர் வேலை நிமித்தமாகவும் அலுவலக நிமித்தமாகவும் இல்ல அவங்க செய்யக்கூடிய தொழில் நிமித்தமாகவும் வெளியில போயிருப்பாங்க, வெளியூருக்கு போயிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாலை அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய ரூம்லயே நீங்க இருந்து உங்களுக்கு பக்கத்துல ஆறு இருக்குன்னா அந்த ஆத்துல குளிச்சுட்டு வாங்க. வரும் பொழுது பொட்டலம், அதாவது ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு வாங்கி ஒரு 5 பேருக்கு நீங்க அதை தானமாக கொடுத்தீர்களே ஆனால் உங்களுக்கு அந்த முன்னோர்களுடைய கடாட்சம் விலகும். சரி, இங்க மனைவி இருக்கா, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க நேர அந்த சுவாமி கிட்ட மாலை அமாவாசை அன்னைக்கு நல்லா குளிச்சு கிழிச்சு விளக்கேத்தி ஊதுபத்தி ஏத்தி எல்லாம் ஏத்தி அந்த பகவான மனசார நீங்க பிரார்த்திக்கணும். உங்க ஹஸ்பண்ட் அங்க இருக்காரு, அங்கதான் செய்ய போறாரு, நீங்க செய்யக்கூடாது. அப்ப மனதார நீங்க பிரார்த்திச்சுண்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்தீர்களே ஆனால் அந்த பித்ருக்களுடைய தோஷம் உங்களுக்கு விலகி நல்லதே நடக்கும்ங்கிறது நிதர்சனமான உண்மை. இல்ல எங்க வீட்டுல அப்பா எல்லாம் இருக்காங்க, என் ஜாதகத்தை பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க உனக்கு பித்ருதோஷம் இருக்கு, நீ பித்ருதோஷ பரிகாரம் பண்ணணும்னு, அவங்க பண்ணக்கூடாது. இருந்தா ஏன்னா அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, இருந்தாலும் நீங்க கையில 5 பொருள் உங்க கையால வாங்கி, சாப்பாடு 5 பொருள் வாங்கி, உங்களுக்கு யாருக்கு தெரியுதோ இல்ல ரொம்ப ஏழையா இருக்காங்க, ரோட்டோரமா உட்கார்ந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொண்டு போய் அதை கொடுக்க, 5 சாப்பாடு 5 பேருக்கு கொடுக்க உங்களுக்கு பித்ருதோஷமானது விலகி நல்லது நடக்கும்ங்கிறது நிதர்சனமான உண்மை. செய்றீங்களா? இது எப்ப செய்யணும்? மாலை அமாவாசை அன்னைக்கு நீங்க செய்யணும். ஆத்துக்கு போவீங்க, எள்ளும் தண்ணி ஊத்துவீங்க, அதெல்லாம் கரெக்ட், அதை பத்தி யாரும் இல்லைன்னா சொல்லல. ஆனாலும் வீட்டுக்கு வந்துட்டு இந்த படையலை எடுத்து சாப்பிட்டுட்டு நேர வெளியே போய் 5 பேருக்கு நீங்க அன்னதானம் கொடுத்து வர உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு மாறுதல்கள் உடம்புல இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை கூடும். இது மாலை அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு தானம் தான் இது. செய்யறீங்களா? செய்யுங்க. பித்ருதோஷங்கள்ல இருந்து விலகி நல்லதே நடக்க வேணுமாய் எல்லாம் வல்ல இறைவனை என்றென்றும் உங்களுக்காக பிரார்த்திக்கும் அடியேன் கோவிந்த பட்டர். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.